குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே சனி பகவான் வக்கரம் அடைந்து ராசிநாதனுடைய 9ஆம் பார்வையால் பெறக்கூடிய மீனராசி நேயர்கள், ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு விதமான பூமி சார்ந்த லாபங்கள், புதிய கட்டம் கட்டுவதற்கான விஷயங்கள், உங்களது வேலை காரணமாக புதிய ஆஃபீஸ், புதிய தொழில்நுட்ப விஷயங்களுக்காக புதிய கட்டிடம் கட்டக்கூடிய பாக்கியங்களை தர உள்ளார். தொழிலாளியாக இருந்து வந்த நீங்கள் முதலாளியாக மாறக்கூடிய தருணம், முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபங்கள், பங்குதாரர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படுகிறது. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றை விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரை உங்களுக்கு பயன்படாமல் இருந்தாலும் இந்த 4 மாத காலங்களுக்கு அது உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுத்து கை தூக்கிவிடக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். திடீர் பணவரவுகள், ஆதாயங்கள் சிறப்பாய் அமையப்பெறும். எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாய் அமையப்பெறும். கணவன் மனைவிடத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான விஷயங்கள் வந்து சேர உள்ளது. கால்நடைகளை வளர்த்து விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், அதே போல் தொழில்நுட்ப விஷயங்களிலே போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் ஏற்படலாம். லேண்ட் ரெவன்யூ சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்களுக்கும்
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த 4 மாத காலங்கள் நல்ல ஆதாயமான விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர் பணவரவு ஏற்படுகிறது. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் நலிவுற்ற நபர்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு சனி பகவான் பல்வேறு விதமான ஆதாயங்களும் பல்வேறு விதமான விஷயங்களையும் இன்பமாய் தர உள்ளார். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.